விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி 2026 முதல் 2027 வரையான ஓராண்டு பலன்களாக உபகிரகங்கள், ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுக்கள் பயிற்சி பெற்று 2026 உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார்களா, கெடு பலன்களும் தீய பலன்களும் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கிறார்களா? அப்படி மிகப்பெரிய பாதகமாக இருந்தால் அதற்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு. சிம்மராசி. சிம்மராசி என்றாலே தனித்துவம் நிறைந்த ஒரு ராசி. தன்னம்பிக்கை, என்னால் முடியும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும் போராடி வெற்றிகளை பெறுவதற்கு பல வழிகளில் உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரே ராசி சிம்மராசி. சிம்மராசி என்றாலே ராஜகுணம், மற்றவர்களை அடக்கியாள அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. 12 ராசிகளிலே சிம்ம ராசி என்றாலே ராஜகுணம், அனைவராலும் போற்றக்கூடிய, அனைவராலையும் மதிக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பகை கிரகமாக வருவது, மிகப்பெரிய பகை கிரகமாக வருவது சனி பகவான். அடுத்தது ராகு, கேதுக்கள். இந்த 3 கிரகங்களும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நஷ்டங்களும் கஷ்டங்களும் உறவு சிக்கல்களும் பல வகையான இழப்புகளும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். போர்க்குணமும் போராட தயாராக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி. ஆனால் இந்த நேரம், இந்த காலகட்டம் மிகவும் பாதகமாக இருக்கிறது. முதலில் பாதகம் என்று நான் சொல்வதற்கு முன்பதாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, வாழ்க்கையே போராடுவதற்குத்தான் என்பதை உணர்ந்த சிம்மராசிக்காரர்கள் போராட்டங்களையும் தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து அதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவ பாடங்களை வைத்து வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை அனைத்தையுமே வெற்றிகளாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவர்கள் தான் சிம்மராசி. இந்த காலகட்டம் என்பது சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறார். கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார். ராகு பகவான் ராசிக்கு 7 இருக்கிறார். குரு பகவான் இப்பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்னும் சில நாட்களில், மாதங்கள் கூட கிடையாது, இன்னும் சில நாட்களில் 12ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். உபகிரகங்களில் மீதமுள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்கள் என்பது மாதந்தோறும் பலன்களை தரக்கூடிய வல்லமை படைத்தது. ஆனால் குரு என்பவர் கௌரவ கிரகம். குரு பகவான் கெட்ட இடத்திற்கு வந்தால் பொருளாதாரத்தில் பின்னடைவும் இழப்புகளும் இருக்கும். உங்களுடைய தன்மானத்தை தொட்டு பார்க்கின்ற அளவிற்கு பாதகங்களாக இருக்கும். பல வகையான பிரச்சனைகள் என்பது பணத்தால், கௌரவத்தால்
அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் சிம்ம ராசியான நீங்கள் இருக்கிறீங்க. குரு பகவான் வக்கரம் பெற்று இருப்பதே 11ஆம் இடம். வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டால் அவர் 12ஆம் இடத்தில் நிரந்தரமாக அமர்ந்து விடுவார். அதற்கு பிறகு ஜென்ம ராசிக்குத்தான் பயிற்சி பெறுவார். முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க பொறுமையாக கவனிக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதனால் பிரச்சனை வருது, நம்ம அதை செஞ்சிட்டோமா, இதை செஞ்சிட்டோமா, எங்கே போகிறது, ஏது போகிறது, அதெல்லாம் நீங்கள் மன கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 4 ராஜகிரகங்களும் பாதகமான நிலையில் இருக்கிற காலம். குருவும் உங்களுக்கு கெட்டுவிட்டால் இனிமேல் இதுநாள் வரையில் மறைந்திருந்த எதிரிகளும் எதிர்ப்புகளும் பகைவர்களும் இப்பொழுது உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்களும் தொல்லைகளும் தர தயாராக இருப்பார்கள். எல்லாமே பெரியவங்க சொல்லுவாங்க, கர்மா. கர்மா என்பது இப்பொழுது மிகவும் பலமாக வேலையை செய்ய ஆரம்பிக்கும். குரு பகவான் இன்னும் சில மாதங்கள் மட்டுமல்ல, சில நாட்களில் வக்கர நிவர்த்தி பெற்று 12இல் அமர்ந்து விடுவார். ஒரு பக்கம் விரயம், உறவு சிக்கல், நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது. இதில் நீங்கள் செய்த தவறு என்னவென்றால், நம்பிக்கையானவர்களை தவறவிட்டு நம்பிக்கை அற்றவர்களை உங்கள் 2 கரங்கள் கொண்டு இறுக்கி பிடித்தது நீங்கள் செய்த தவறு. நல்லவர்கள் என்பவர்கள் கடும் சொற்களையும் அடுத்தது நடக்கப் போவது என்ன என்பதை உணர்த்துவது உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவையில்லாத வார்த்தையாக தோன்றிருக்கும். இதற்கு பிறகு கர்மா என்பது மிக பலமாக வேலையை செய்யும். எந்த நிலையில் வேலையை செய்யும்? ஒன்று, நீங்கள் எந்த முடிவை எடுத்தீங்க, தவறான பாதையில் எடுத்தீங்களா, வாழ்க்கையே வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதகமாக இருக்கும். சரி, தப்பாட்டம் ஆட நினைச்சிங்களா, உறவுகள் அனைவருமே பகையாக மாறி வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமரமாக அமர்ந்து தன்னைத்தானே வருத்தி கொள்கின்ற அளவிற்கு பாதகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கும். இத்தனை பிரச்சனை வரும்போது உடல் நலத்தில் பாதிப்பு வராதா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா, மனம் என்பது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் உடல் என்பது வலிமை பெற்று இருக்கும். இங்கே மனசும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை, சுற்ற நட்பும் சரியில்லை, செய்கிற தொழிலும் சரியில்லை, இப்படி எல்லாமே சரியில்லாமல் போகும்போது உடல் நலத்தில் தானாகவே பிரச்சனைகள் வந்துவிடும். அடுத்தது சனி பகவான். சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போதே பெரிய நன்மைகள் செய்கிறதில்ல யாருக்குமே. அப்படி செய்துட்டாருனாக்கா கெட்ட இடத்துக்கு வரும்போது பல வகையான துன்பங்களை கொடுத்துருவார். இப்போ அஷ்டம சனியில் இருக்கிறார். அஷ்டம சனி என்பது ஆட்டி படைக்காமல் போகாது. சிம்ம ராசியையும் கடக ராசியையும் மேச ராசியையும் விருச்சக ராசியும். காரணம், சிம்மத்திற்கு 6க்கும் 7க்கும் அதிபதி, கடகத்திற்கு 7க்கும் 8க்கும் அதிபதி. மேசராசியில் சனி பகவான் நீசம் பெற்று விடுவார். விருச்சக ராசிக்கு பகையாக வருவார். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய பாதகத்தை கொடுக்க தயங்கவே மாட்டார் சனி பகவான். அதுவும் சிம்ம ராசின்னா கொஞ்சம் அதிகமாகவே பாதகங்களை அள்ளி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். காரணம், தசாவும் சரியில்லை என்றால் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பயன், என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை மனம் வெறுத்து அந்த வார்த்தைகளை பேச வைக்கும். பொறுமையாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவை பார்த்துக்குங்க. அடுத்தது ராகு கேது. ராகு கேதுக்கள் என்பது இருப்பதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை தேடி அலைய வைக்கக்கூடிய நிலை. எல்லா உறவுகள் இருந்தும் உறவை நம்பி போனவங்களுக்கு தனிமரமாக அமர்ந்து தன்னந்தனியாக அழ வைப்பது, புலம்ப வைப்பது, தனிமரமாக இருந்து உங்களுக்கு நீங்களே பாதகங்களை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கெட்ட இடத்தில் கேது பகவான்.
கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறார் என்றாலே சந்நியாசி வாழ்க்கைன்னுவாங்க. எல்லா உறவு நட்பு சொந்த பந்தம் இருந்தும் கூட அவர்கள் தனி மனிதராக அமரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் என்றாலே அனைத்து உறவுகளாலும் பாதகங்கள் வரப்போகிறது இல்லை. புதுசாக ஒரு உறவு வருதுன்னா அந்த உறவால் வாழ்க்கையில் தலை தூக்க முடியாத அளவுக்கு அவமானங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறது என்பது அர்த்தம். இவ்வளவு பயங்காட்டுறீங்களே, நல்லதே சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 12லிருந்து அதற்கு பிறகு ஜென்ம ராசிக்கு வந்து ஓராண்டு காலம் கழித்து அதற்கு பிறகு பயிற்சி பெறுகிறார். பார்த்தீங்களா? அப்போ அஷ்டம சனியை முடிஞ்சிடுமே. உண்மைதான். பொறுமையாக இருக்கணும், இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு செய்துக்கணும். குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். சனி பிரீத்தி செய்வதும், குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவதும், ராகு கேதுக்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை வணங்கி வருவதும், சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வதும் மிகவும் அவசியம். அது மட்டுமல்ல, சிம்ம ராசி சோதனைகளும் வேதனைகளும் வீடு தேடி வரக்கூடிய காலமாக இருப்பதினால் இது போராடுவதற்குண்டான கால நேரம் கிடையாது, பொறுமை காக்க வேண்டிய கால நேரம். சோதனைகள் என்பது துரத்தி துரத்தி உங்களை வந்து கொண்டே இருக்கும். ஒரு பள்ளத்தை மூட 4 பள்ளத்தை தோண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நல்லவர்களை நீங்கள் நம்பாமல் போனது உங்கள் தவறு. உங்கள் நலன் விரும்பிகளை வெறுத்தது, அவர்களை பகையாக பார்த்தது உங்கள் தவறு. நல்ல நேரத்தில் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும், கெட்ட நேரத்தில் பொறுமையாகவும் நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமை நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.